அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்முக்கு இன்வெஸ்டிங்குக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பற்றி நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கலாம். அதை விட முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலான கேஎஃப்டிஏ தமிழ் யூடியூப் பக்கத்தை முதல் முறையாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போலவே இந்த யூடியூப் சேனலில் உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எல்லாருக்குமே பரிந்துரை செய்யுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டிங், லாங் டெர்ம் இன்வெஸ்டிங்னா என்ன? ஷார்ட் டெர்ம் அப்படின்னா, அதாவது குறுகிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு முதலீடு பண்ணுறதுக்கு விட இது ட்ரேடிங், வியாபார யுக்தியை பயன்படுத்தி கொண்டு லாபத்தை எட்டுவது தான் ஷார்ட் டேர்மான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ட்ரேடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ட்ரேடிங்கில் பல வகைகள் இருக்குது. அதில் ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது, அதே போல் இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு இருக்கும், இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நிஃப்டி, சென்செக்ஸ். நிஃப்டின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ், அது வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றது அது அன்றாடம் மாறிக்கொண்டே இருக்கும். அதே போலவே சென்செக்ஸ்ன்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய இண்டெக்ஸ். அதாவது டாப் 30 கம்பெனியோடைய வேல்யூ என்னன்றதை அது பரிந்துரை செஞ்சு அதுக்கேற்ப ஒரு வேல்யூ, ஒரு எண்ணெய் நிர்ணயிக்கப்படுகிறது. அதுதான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய சென்செக்ஸோடைய அந்த எண்ணாக இருக்கும். அதே நிஃப்டிலேயே டாப் 50 கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும் நிஃப்டி ஸ்டாக்ஸில். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அல்லது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இது அவைலபிளாக இருக்கும். ஸ்டாக் புரோக்கர்ஸ் இந்த ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும். அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை மீறி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கணிப்பு நல்லா இருக்குது, நாளைக்கு முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுது ஷேர் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ண, லாபம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட அதிகமான விலைக்கு போகுன்றது நிர்ணயிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் அப்படின்றாங்க. அந்த கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணிங்கன்னா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தாண்டி மேலே போகும்போது லாபம் கிடைக்கும். அதே போலவே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை இருந்து கீழே வந்துருச்சு அந்த இண்டெக்ஸ் அப்படின்றப்போ, அது பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் மாதிரி. இது ஒரு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு தொட்டியில் ஒரு தண்ணியோடைய அளவு எவ்வளோ மடங்கு மேலே போகுது, எவ்வளோ மடங்கு கீழே வருதுன்றது நம்ம எதன் அடிப்படையில் அதை நிர்ணயிக்கிறோம்னா, கார்ப்பரேஷனில் விடக்கூடிய அந்த தண்ணியோடைய அளவை பொறுத்து நம்ம அதனால் நிர்ணயிக்க முடியும். அதே போலவே மழை அதிகமாகுதுன்றப்போ டேமில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வச்சுருப்பாங்க. மழை அதிகமாக தண்ணியோடைய அளவு ஏறிக்கிட்டே போகும். ஸோ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் இந்த தண்ணியோட அளவு ஏறின பிறகு ஆட்டோமேட்டிக்காக க்ரஸ்ட் கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க டேம்ல இருந்து. அப்போ தண்ணியெல்லாம் வெளியே எடுக்கப்படுகிறது. அதே போல் தான் இங்கேயும் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை நோக்கி போகிறப்போ, அந்த இண்டெக்ஸ் ஒருவேளை ஸ்ட்ரைக் ரேட்டை தாண்டி போகுதுன்றப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் அந்த ஆக்சுவலான அந்த விலைக்கும், அந்த இண்டெக்ஸோடைய வேல்யூக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு லாபகரமாக இருக்குது கால் ஆப்ஷனில். அதே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கீழே போயிடுச்சு அப்படின்றப்போ அந்த டிஃப்ரென்ஸ் புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணியிருக்கிறப்போ என்ன ஆகும்னா, அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஆனால் உங்கள் ஸ்டாக் புரோக்கருக்கு அது நஷ்டமாக இருக்குன்ற ஒரு விஷயம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஷார்ட் டேர்மில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் வீக்லி எக்ஸ்பைரின்னு சொல்கிறாங்க, மந்த்லி எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னா, அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே நீங்கள் ஆப்ஷனை பை பண்ணி அல்லது செல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் அப்பாற்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங். அது ஒரே நாளில் காலையிலே 9:30 மணிக்கு 9:15க்கு ஓப்பன் ஆயிரும் மார்க்கெட். 3:30 வரைக்கும் இருக்கும் மார்க்கெட் ஆக்டிவாக. அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பங்கை வாங்கி விற்கிறீங்கன்னா, ஒரு நாளில் ஏறக்கூடிய அந்த அளவு எவ்வளோ இருக்கோ, அந்த அளவு நீங்கள் எவ்வளோ லாபம் பண்ணுறீங்க, அது உங்களுடைய ஆக்சுவல் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் 3வது ஒரு விஷயம் என்னன்னா ஸ்விங் ட்ரேடிங். இது நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட அந்த ஷேரை வாங்கி விற்கலாம். டெலிவரியில் வாங்கி வச்சுக்கிறீங்க, டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்ல விலைக்கு போகுது அப்படின்றப்ப நீங்கள் அதை விற்கலாம். இல்லை ஒரு மாதம், இல்லை ஒரு வருஷம், 2 வருஷம், எப்போ வேணுமாலும் நீங்கள் அந்த ஷேரை வாங்கி விற்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி பல வகையான ட்ரேடிங் இது எல்லாமே ஷார்ட் டேர்மில் வருது. ஆனால் ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டேக்ஸ். சுமார் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு சொல்லி 20% டேக்ஸ் நம்ம இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலை நம்ம இருப்போம். அது போலவே ஜிஎஸ்டி கட்டணும், டிபி சார்ஜஸ் கொடுக்கணும், மார்ஜினை மெயின்டைன் பண்ணணும் ப்ரோக்கரேஜோடைய ஆப்பில் அல்லது அந்த பிளாட்ஃபார்மில். அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த மார்ஜினை நம்மளால் எட்ட முடியலன்னப்போ நம்மளால் ட்ரேடே பண்ண முடியாது. அந்த பணமும் லாக் ஆகி போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம், லாஸ் ஆகிற பட்சத்தில். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. பணத்தை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதில் ஷார்ட் டேர்மில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ஹைலி ஸ்பெக்குலேட்டிவான ஒரு விஷயமா இருக்கிறதுனால. அதே போல் பார்த்தீங்கன்னா, 2வது ஒரு கட்டம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். ஸோ லாங் டேர்மில் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ப்ளூ சிப் கம்பெனி இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னா,
ஒரே ஒரு கம்பெனியுடைய பங்கை மட்டும் நம்ம வாங்குறதுக்கு பதிலாக பல விதமான ப்ளூ சிப் கம்பெனியுடைய பங்குகளை வாங்கி வச்சுக்கிட்டு அது வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து அதனுடைய வளர்ச்சிக்கேற்ப வந்து உங்களுக்கு வந்து லாபம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதே போலவே இந்த ப்ளூ சிப் கம்பெனியுடைய அந்த ஷேர்ஸ் அல்லது ஸ்டாக்ஸ் நம்ம என்ன சொல்றோம், அதில் நிறைய வந்து இது இருக்குது, சலுகைகளும் கொடுக்கப்படுகிறது ஷேர் ஹோல்டர்ஸ்களுக்கு. போனஸ் ஷேர்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஷேருக்கு ஒரு 5 ஷேர் ஃப்ரீ, ஒரு ஷேருக்கு 1 ஷேர் ஃப்ரீன்ற மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீண்ட நாட்களாக நீங்க அந்த பங்க வச்சிருக்கிறீங்க. கம்பெனியோட மீட்டிங்ல, போர்டு மீட்டிங்ல வந்து நீங்க பங்கேற்று ஷேர் ஹோல்டரா இருக்கிறதுனால நீங்க வோட்டிங் முறையில வந்து நீங்க அந்த வோட்டிங் பண்ணிட்டு, அந்த போனஸுக்கு நீங்க உங்களுடைய ஒப்புதல வந்து நீங்க தெரிவிச்சுக் கொண்டு, அந்த சதவீதம் வாக்கு சதவீதம் வந்து அதுக்கு கூடுதலா இந்த போனஸ் குடுக்கணுன்ற ஒரு இதுக்கே வந்து அது ரொம்ப இதா இருக்கு, சப்போர்ட்டிவா இருக்குன்றப்போ, அந்த எண் வந்து அதிகமா இருக்குன்றப்போ, அந்த சதவீதம், வாக்கு சதவீதம் அப்போ வந்து கண்டிப்பா போர்ட் டிசிஷனுக்கு ஏற்ப கம்பெனியோடைய பங்குகள் வந்து போனஸ் இஷ்யூவா வந்து குடுக்கப்படுகிறது. அதே போலவே கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்ன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்ல வந்து என்னன்னா, கம்பெனிக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு இருக்கும் ஷேருக்கு. 5, 10, 2ன்னு சொல்லி அந்த அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து குறைக்கிறது மூலமாக ஷேர்கள் வந்து இன்னும் அதிகமான குவான்டிட்டியில வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். டிமேட்ல கெடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். லாங் டர்ம்ல அத வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால. அதே போலவே இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் இஷ்யூ. டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விலைய விட ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வந்து நீங்க பங்குகள வாங்கலாம். ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. அதோடைய அதோடு அது ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கு சாதகமா இருக்குன்ற ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் அப்பாற்பட்டு பைபேக்ன்னு சொல்லி பண்ணது. கம்பெனி வந்து தங்களுடைய ஷேர் திருப்பி வந்து கம்பெனி பெற்றுக்கொள்ளும். ஸோ இதன் வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா கம்பெனி, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விலைய விட கூடுதல் விலை வந்து உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். நீங்க ஷேர்ஸ குடுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பைபேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது எல்லாமே கார்ப்பரேட் ஆக்ஷன்ல கிடைக்கும். உங்களுடைய புரோக்கரேஜ் ஆப்ல வந்து இதோடைய கம்ப்ளீட்டான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க என்எஸ்சி இந்தியா வெப்சைட்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், இது எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் நான் பேசிக்கொண்டுட்டு இருக்கேன். அதனால நீங்க வந்து முதலீடு செய்யணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னா, உங்களுடைய நகரத்திலேயோ, உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ட்ரேடிங் அல்லது இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல வந்து தெளிவா உங்க முன்னாடி கொண்டு வந்து அவங்க குடுப்பாங்க. அதன் அடிப்படையில வந்து நீங்க உங்களுடைய டிசிஷன நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேஎஃப் டே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக சந்தேஷ். நன்றி, வணக்கம்.